Hi, என் பேர் Preetha and நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க IFN தமிழ். புது வீடியோஸ் பார்க்கணும்னா பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான ஈவினிங் ஸ்நாக் பண்ண போறோம். இன்ஸ்டன்ட் ரவா அப்பம்ஸ். எப்படி பண்ணனும்னு பார்க்கலாமா? இப்போ இது இன்ஸ்டன்ட் ரவா அப்பம். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் ரவாவை ஊற வைக்கணும். நான் என்ன பண்ண போறேன்னா கொஞ்சமா தயிர் எடுத்துக்க போறேன். அதோட ஃப்ளேவருக்காக கொஞ்சமா புதினா, இதோட ரவை அண்ட் தேவையான அளவுக்கு உப்பு. இது ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே வச்சுடலாம். அதுவரையும் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம காயோட மிக்ஸ்டரை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஒரு பாத்திரத்தில் நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சாச்சு. இப்போ எண்ணெயில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகோட கொஞ்சம் சனா தால், கொஞ்சமாக சீரகம் அண்ட் கொஞ்சமாக இஞ்சி, மிளகா, அப்புறம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நான் நெருக்கி வச்சுருக்கேன். இதை கொஞ்ச நேரம் வதக்கலாம். இப்போ இது வதங்கியாச்சு. இதில் நம்ம இப்போ வெங்காயம் சேர்க்க போகிறோம். இது கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரையும் வதக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதக்குறது இதோட நம்ம கொஞ்சமாக கேரட், இது நான் துருவி வச்சுருக்கேன், அண்ட் கொஞ்சமாக பீன்ஸ் இது சேர்த்துட்டு இதோட நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்க்க போகிறோம். அண்ட் இப்போ இதை வதக்க போகிறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா காய் நல்லா சாஃப்ட் ஆயாச்சு. இது ஒன்றும் நம்ம குக் பண்ண வேண்டாம். இது ஆற இன்னும் வேகும். அதனால் இப்போ நம்ம ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அண்ட் என்கிட்ட கொஞ்சம் தேங்காய் இருக்குது. அந்த தேங்காவை நல்லா ஆட் பண்ண போகிறோம். இப்போ தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம். அண்ட் இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம ஆற வைக்கலாம். இப்போ ரவை நல்லா ஊறியாச்சு, காய் கூட ஆறி போயாச்சு. இப்போ இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்ததுன்னா அப்புறமா சேர்த்துக்கலாம். நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். இப்போ நீங்கள் பார்த்து இல்லையா, நல்லா கெட்டியாக இருக்குது. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடலாம். நான் இந்த காயும் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது ரெடி ஆயாச்சு. இப்போ இதில் நான் ஃப்ரூட் சால்ட் ஆட் பண்ண போகிறேன். நான் அதுக்கு முன்னாடி நம்ம பனியாரமோட மோல்டை சூடு பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் ஆல்ரெடி இதை ஆன் பண்ணியாச்சு. அண்ட் கொஞ்சமாக நான் இதில் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். அண்ட் இது இப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணலான்னா இது சூடாகிற வரையும் இதில் நம்ம ஃப்ரூட் சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி, இந்த மாதிரி பபிள் ஆனதுக்கப்புறம் இதை ஜென்ட்லி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேட்டர் ரெடி ஆயாச்சு, எண்ணெயும் காஞ்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாவை ஒன்றுன்னா சேர்க்கலாம். இது லாஸ்ட். இப்போ இது சேர்த்தாச்சு. இது சீக்கிரமாக வெந்துடும். அதனால் ஒரு 10 செகண்டுக்கு மூடி நம்ம குக் பண்ணுறோம். இது ஆப்ஷனல். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பண்ணலாம், எல்லாம் மூடாது கூட குக் பண்ணலாம். ஒரு 10 செகண்ட் ஆயாச்சு. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்தேன்னா எட்ஜஸ்லாம் ட்ரை ஆகிருக்கு, ஆனால் நடுவில் கொஞ்சம் ஈரமாக இருக்குது. இப்போ நம்ம இதை ஃப்ளிப் பண்ணோம். அதனால் அது பண்ணுறதுக்கு முன்னாடி திருப்பி எல்லாத்துலேயும் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணலாம். இது ஆக்சுவலி நான்ஸ்டிக்னால நீங்கள் எண்ணெய் இல்லாத கூட பண்ணலாம். இப்போ எல்லாத்தையும் பார்த்து நம்ம இப்படி டர்ன் பண்ணலாம். இதோட ஷேப் பார்த்தல எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதை சில பேர் குழி அப்பம்னு சொல்லுவா. இந்த மோடில் நீங்கள் இதை ஸ்வீட்டாக கூட பண்ணலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாது. இப்போ இதை 1 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ண போகிறோம். ஏன்னா நடுவரையும் அது நல்லா வேகணும். அதனால் இது ஒரு 1 மினிட்க்கு நம்ம குக் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா 2 சைட்லேயும் வெந்தாச்சு, நல்ல கலர் வந்தாச்சு. இது ஒரு நல்ல ஒரு டொமேட்டோ கெச்சப்போ புதினா சட்னியோ இதோடு நீங்கள் சர்வ் பண்ணலாம். குழந்தைங்க ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவா.
இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா என்ன பண்ணணும், லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எங்கள் IFN தமிழ். அண்ட் இதே மாதிரி புது புது வீடியோஸ் பார்க்கணுன்னா பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மறக்கக்கூடாது.